கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒருவன் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்வது ஒரு பிரயோஜனமே இல்லை. அது ஒரு பெருமையும் கிடையாது. கிறிஸ்துவன் என்றால் கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, இவன் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வழிமுறைகள், ஒழுக்கங்கள் இருக்க வேண்டும். இவர் கடன் வாங்க மாட்டாருப்பா, இவர் உழைச்சி சாப்பிடுவார், அதுக்குள்ளேயே குடும்பம் நடத்தணும்னு அழகாக தன் குடும்பத்தை நடத்தி சென்றவர்ப்பா. வட்டி வாங்க மாட்டாருப்பா, இவர் லஞ்சம் வாங்க மாட்டாருப்பா, நேர்மையானவர், இவர் ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்ல வேண்டும். இவர் வாயிலிருந்து ஒரு பொய், ஒரு கெட்ட வார்த்தை வராது. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கரெக்டாக 8:30க்கு சர்ச்சில் 8:15க்கு அவர் உள்ளே இருப்பார். ஆலயத்தில் அவர் செய்வார் வேலைகளை. அவருடைய இதெல்லாம் பார்க்கும்போது அவர் குடும்பம் நடத்துகிற அழகு, தன் பிள்ளைகளை நல்வழியிலே நடத்துறது, அவர் ஒரு முன்மாதிரியாக இருப்பது, ஒழுங்காக வேலைக்கு போய் வீட்டுக்கு தேவைகளை சந்திப்பது, இவரெல்லாம் பார்க்கும்போது அதாவது நம்மளுடைய அடிச்சுவடைகள் உள்ள சுத்தமாக இருக்க வேண்டும், சரீரமும் சுத்தமாக இருக்க வேண்டும். எந்த கெட்ட சிகரெட்டு, குடி, தண்ணி, கஞ்சா கிஞ்சா எதுவும் இருக்கக்கூடாது. பான் பராக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அவர் உடம்பை, சரீரத்தை அழகாக பார்த்து கொள்கிறார். எந்த கெட்ட பழக்கம் இல்லைப்பா. தன் சரீரத்துக்கு எந்த கேடு வராத அளவுக்கு அவர் தன் சரீரத்தை அழகாக வைத்துக் கொள்கிறார். தன் ஆத்மா நரகத்துக்கு போகாத அளவுக்கு தன் ஆத்மாவை குழந்தையை போல பாதுகாத்து கொள்கிறார். தேவனோடு நடக்கிற இவர் ஏனோக்கு போல இவர் ஒரு தேவனுடைய மகன், இவர் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மளுடைய சாட்சி வாழ்க்கை இருக்கிறதா? ஏழைகளுக்கு இவர் இறங்குகிறவர். தன்னுடைய வருமானத்திலே கொஞ்சம் சேமித்து ஏழைகளுக்கு உதவுகிறார். ஒரு பண்டிகை நாளோ ஒரு பிறந்த நாளோ வரும்போது வேஸ்டாக செலவு பண்ணாமல் அதில் ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கிறார், ஒரு ஏழைக்கு துணிமணி எடுத்து கொடுக்கிறார். அவரால் முடிந்ததை அவர் செய்கிறார் என்று சொல்ல முடியுமா? நம்மளை பார்த்து ஒரு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளுகிறோமா? தேவனோடு நடக்கிறோமா? கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள். தனித்தானே யோசித்து பார்த்தா நம்மளுடைய இது தெரியும். நாம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறோமா? கிறிஸ்துவோடு நடக்கிறோமா? கிறிஸ்துவை சாயலை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்பதை யோசிங்க. சரிங்களா? தேங்க்யூ.